இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ரிஷி, இந்த பல்விந்தர் நினைச்சாலே கோவம் வருது. என்ன கெட்ட ராவணன் சிலை எடுத்துட்டு அங்க பல்விந்தர் நிக்க வச்சு அவன் மேல அன்பை விட்டு கொன்னுடணும். அவனை பார்த்தாலே என் மூட் ஸ்பாயில் ஆயிடுது. அந்த பல்விந்தர் நம்ம லைஃப்ல இருந்து போயிட்டாலே போதும், நம்மளோட பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ரத்தம் கொதிக்குது. அவனை நினைக்கும் போதே எனக்கு ரத்தம் கொதிக்குதுன்னா அப்போ உன்னோட நிலைமை எப்படி இருக்கும்? அவன் பேரை கேட்டாலே அப்செட் ஆயிடுவல்ல? அவன் பேரை சொல்லும் போதே ரத்தம் கொதிக்குதுன்னா அப்புறம் எதுக்காக அவன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்க? நீ அவனை நீ விட்டு தள்ளு. நீ இப்ப ஏன் மூடுதான் கெடுக்கிற? நானு? ஆமா, பல்விந்தர்னு நீ மட்டும் பல்விந்தர் பேரை சொன்னனே வையேன், நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. அதோட அவன் கூட நீ எதுக்காக இப்படி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க? யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல. அத மட்டும் பண்ண மாட்டியே. உனக்கு அப்படியே பெரிய ஹீரோன்னு நினைப்பு. அவனே எதுக்கும் லாய்க்கு இல்லாத ரவுடி பையன். அவன் ரொம்ப டேஞ்சர் ஆனவன். அவனை நம்பவே முடியாது. ஆனா அட்லீஸ்ட் நீ என்னையாவது நம்பலாம்ல? என்னால பல்விந்தரை தனியாவே சமாளிக்க முடியும். ஏன், நீ என்ன சூப்பர்மேனா? அப்புறம் இன்னொருத்தர் இருக்கானே, அவன் அப்படியே இரும்பு மாதிரி. அயன் மேன் சொல்லுவாங்க. அயன் மேன் அளவுக்கு என்கிட்டயோ பவர் இருக்கு. அப்படியே ஒண்ணு அடிச்சன்னா உனக்கெல்லாம் எதுவுமே ஆகாதுன்னு நீ முடிவு கட்டிட்டு வந்திருக்கியா? உனக்கு என்ன அடியே படாதா? இல்ல, படாது. அதான் தெரியுது. இந்தா. நீ எதுக்கு இப்படி பண்ண? என் கார்பெட்டை ஈரமாக்கிட்ட. கிளாஸ் தான் வாங்கிட்டு இருந்தல, எதுக்கு நீ டக்குன்னு கையை எடுத்த? வேற கிளாஸ் கொடு. ரிஷினி, வா. ஒரு செகண்ட். அண்ணா எங்க? எனக்கு உன்கிட்ட பேசணும், அதுக்காக. சரி பேசு. அதுக்கு இங்கே பேசு. எங்கயா? இங்க யாரும் இல்லையா? லட்சுமி தானே இருக்கா. என்ன லட்சுமி கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பேன். அவளுக்கு எல்லாம் தெரியும். நீ வேணா மறைக்காம இருக்கலாம், ஆனா நான் எல்லா விஷயத்தையும் எல்லார் முன்னாடியும் சொல்ல மாட்டேன். அதனாலதான் நான் உன்னை தனியா கூட்டிட்டு போறேன். நான் உன்கிட்ட பேசணும். அண்ட் அதோட என் பேச்ச கேக்குறதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, என்னை பத்தி கவலை இருந்ததுன்னா நீ என் கூட வா ரிஷி. உனக்கு அப்படி என்ன பேசணும்? என்ன, எதை பத்தி சொல்ற? இப்போ நீதானே என்கிட்ட சொன்ன உனக்கு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு. அது வந்து ஆக்சுவலி எனக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதாவது உன்கிட்ட கேட்கணும்னு இருந்த. சரி கேளு. உண்மையை சொல்லு ரிஷி, ஓகே? நீ நீ வந்து என்ன லவ் பண்ணலையா? வாட்? எனக்கு ஃபீல் ஆகுது இப்பலாம் நீ என்ன லவ் பண்றதே இல்ல. இன்ஃபேக்ட் உனக்கு நல்லா தெரியும் உன்னை நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும். உனக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன்றதும் உனக்கு தெரியும். எல்லாமே என்னோட லவ் தானே. அதனால தானே லக்ஷ்மி கூட கல்யாணம் பண்ணி வச்ச இல்லையா? ஏன், ஏன்னா லக்ஷ்மியோட ஜாதகத்துல உன் தோஷத்துக்கான நிவாரணம் இருந்தது, கல்யாணமும் நடந்தது. அப்பெல்லாம் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ரிஷி ப்ளீஸ், அவகிட்ட இவ்ளோ ஸ்வீட்டா நீ நடந்துக்காத, இவ்ளோ ஹம்பலா அவ கூட இருக்காதுன்னு சொன்னல. சொல்லு, நான் சொன்னனா இல்லையா? ஆனா நீ என்ன சொன்ன? இல்ல மலிஷ்கா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு கஷ்டமா இருக்கு, ஏன்னா நான் ஒரு குற்றவாளியா நிக்கிறேன். நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு தெரியாம நான் அவளை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம அவ வாழ்க்கைய நான் ரிஸ்கே ஆக்குறேன், அது இதுன்னு நீ சொன்னியா இல்லையா? சொல்லு. ஆனா இப்பதான் எல்லா விஷயமும் வெளியே தெரிஞ்சாச்சுல்ல. அவ ஜாதகத்துல எந்த நிவாரணமும் கிடையாது, அதோட உனக்கும் எந்த தோஷமும் கிடையாதுன்னு. இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதோட லட்சுமியை பத்தின உண்மைகளும் வெளியே வந்தாச்சு. அவ ஊர்ல இருந்து வந்து பட்டிக்காடு பொண்ணு கிடையாது, உனக்கு தெரியும். அவ உன்கிட்ட டிவோர்ஸ் கேட்டிருந்தால, எதுக்காக கேட்டா? அலுமினிக்காக தானே கேட்டிருந்தா. பாயிண்ட்க்கு வா மலிஷ்கா. என்னோட பாயிண்ட் ஒண்ணுதான். இப்போ நீ அவ கூட ஸ்வீட்டா தான் நடந்துக்கற. எதுக்காக நீ அவகிட்ட அன்பா நடந்துக்கற? நீ அவ மேல காட்ட அன்பை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே செத்து போயிடலாமான்னு தோணுது. ஒரு நிமிஷம் காம் டவுன். இப்ப எதுக்காக நீ இந்த அளவுக்கு கோவப்படுற? இந்த அளவுக்கு கோவப்பட வேண்டிய அவசியமே இல்ல மலிஷ்கா. நீ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பேசணுங்கிறதுக்காக தான் இங்க கூட்டு வந்த. ஜஸ்ட் அதை மட்டும் சொல்லு. உன்கிட்ட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இதோ இந்த வீட்டுக்குள்ள இவ்ளோ விஷயம் எல்லாம் நடக்குது இல்லையா? A to Z என்னெல்லாமோ நடக்குது இல்லையா? அது மேம் ஜூஸ். Thank you. Thank you. மேம் டிஷ்யூ.
பல்வேந்தர் தான் ஏதோ எழுதி அனுப்பியிருக்கான். என்ன கெஸ்ட் ரூம்ல வந்து பாரு, 10 நிமிஷத்துல நீ வரலன்னா நான் ஹோட்டல் ஃபுட்டேஜோடைய பென் டிரைவை நேரா லக்ஷ்மி கிட்ட கொடுத்துருவேன். நீங்க 2 பேரும் தனியா பேச வந்தீங்கல்ல, 2 பேரும் தனியா பேசிட்டீங்களா? என்கிட்ட நீ ஒரு விஷயம் சொல்லு. நம்மளோட கல்யாணத்துக்கு அப்புறம் இதுதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் அவளை தனியா மீட் பண்றியா, இல்ல இந்த மாதிரி அடிக்கடி நடக்குமா? அக்காக்கு என்னாச்சு? நான் தெளிவா தானே சொன்னேன். இருந்தாலும் அவ கத்திட்டு இருக்கான். மாமா கிட்ட எதுக்காக கேள்வி கேக்குறான்? இப்ப ஒருவேளை மாமாக்கு கோவம் வந்துச்சுன்னா 2 பேருக்கு நடுவுல சண்டை வந்துடக்கூடாது. அட கடவுளே, பாட்டி எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க. இங்க நான் டென்ஷன்ல இருக்கேன். ஆனா பாட்டி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஆனா பாட்டி தடுக்கணும் இல்லையா? மாம், என்னாச்சு? ஏன் என்ன கூப்பிட்டீங்க? மலிஷ்காவுக்காக தான். இவளோட கால் பெசகி இருக்கு, அவளால எழுந்துக்க முடியல. வாட்? எப்படி? அத பத்தி அப்புறமா சொல்றேன். முதல்ல இவள கெஸ்ட் ரூம்குள்ள கூட்டிட்டு போலாவா? இல்ல இல்ல வேண்டாம் ஆண்டி, கெஸ்ட் ரூம்ல வேண்டாம் ப்ளீஸ். இப்ப நான் மட்டும் கெஸ்ட் ரூம் போனா பல்வேந்தர் அங்க ஒளிஞ்சிட்டு இருப்பான். அப்புறம் அங்க பெரிய பிரச்சனையே ஆயிடும். அதோட நான் உள்ள போனா கண்டிப்பா நீலம் ஆண்டியும் என் பின்னாடியே வருவாங்க குற்ற உணர்ச்சியோட. ஏன்னா அவங்க தலைதான் நான் கீழே விழுந்துட்டேன். அப்புறம் என்னால பல்வேந்தரை சந்திக்க முடியாது. அதனால என்ன ஆனாலும் வேற இடத்துக்கு தான் போகணும். அப்பதான் பல்வேந்தரை கெஸ்ட் ரூம்ல சந்திக்க முடியும். மலிஷ்கா, என்ன ரொம்ப யோசிக்கிற? கெஸ்ட் ரூம் இங்க தான் இருக்கு. நீ எழுந்தா உள்ள போயிடலாம் வா. இல்ல இங்க வேண்டாம், வேற ரூம் போலாம். மலிஷ்கா, நான் சொல்றத கேளு. நீ உன் கால்ல பிரஷரை போட்டினா வலி அதிகமாயிடும். அதனாலதான் சொல்றேன், நீ கெஸ்ட் ரூம்லயே ரெஸ்ட் எடு. இல்ல ஆண்டி ப்ளீஸ், கெஸ்ட் ரூம் வேண்டாம் ப்ளீஸ். ஏன்னா கெஸ்ட் ரூம் போனாலே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதான் இங்க வேண்டாம். சோனியா, இப்போ இவ கால்ல அடிபட்டிருக்கிறதுனால வெளியே கூட்டிட்டு போக முடியாது. சோ ஏ ரூம்க்கு வா, நாம அங்க போலாம். தேங்க்யூ ஆண்டி. ஒரு நல்ல குடும்ப பொண்ணு இப்படித்தான் இருக்கணும். பாவம் என்னால கீழே விழுந்துட்டா. நான் பண்ண தப்ப மறந்துட்டு என்கிட்ட அவ சாரி சொல்லிட்டு போறா. அதனாலதான் இவளை எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கதான் ராவணனோட சிலை வரும். அப்படியே 10 தலை பெருசா இருக்கும். கிரேட். ஆனா அங்க ஒண்ணுத்தையும் காணோம். இன்னும் அந்த வேலை ஒண்ணு முடியல. அந்த ஆளை சீக்கிரம் வேலையை முடிக்க சொல்றா. ஹலோ மிஸ்டர் குரோவர். யா ஐ எம் ஃபைன். யா, பேர் கண்டிப்பா வரதான் செய்யும். ஆனா ரிஷி அண்ட் லக்ஷ்மி 2 பேருமே இன்னசென்ட். யாராவது யாரும் பார்க்கலையே. மாமாவும் பார்க்கல, இல்லனா ஓடி வந்திருப்பாரு. என் மேல பயங்கர அன்பாச்சே. சரி கிளம்புவோம்.